இதனிடையே தேர்தலுக்கு முன்பு 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி திட்டம் என மாற்றுவது குறித்து கண்டன குரல் கொடுத்த தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், தாவேகா அரசு அமைந்த பிறகு பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அரசாணையை வெளியிட்டிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதை மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்குறேன், இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு ஹிந்தி பெயரை வைக்கிறீங்க? இதனிடையே தேர்தலுக்கு முன்பு 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி திட்டம் என மாற்றுவது குறித்து கண்டன குரல் கொடுத்த தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், தாவேகா அரசு அமைந்த பிறகு பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அரசாணையை வெளியிட்டிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதை மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்குறேன், இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு ஹிந்தி பெயரை வைக்கிறீங்க? இதனிடையே தேர்தலுக்கு முன்பு 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை விபிஜி ராம்ஜி திட்டம் என மாற்றுவது குறித்து கண்டன குரல் கொடுத்த தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ், தாவேகா அரசு அமைந்த பிறகு பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அரசாணையை வெளியிட்டிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதை மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்குறேன், இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க, எப்படி ஒரு ஹிந்தி பெயரை வைக்கிறீங்க?